சின்ன சிறு உள்ளங்களுக்கு மிகவும் அழகான பொருட்கள் அந்த அவர்களுக்கு ஏற்ற உடைகள் அவர்கள் தற்போது இங்கே வருகிறார் இருக்கின்றார். ஆகவே அவர்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் தெரிந்து பார்ப்போம். ரைட், இதே இங்கே ஒரு டாக்டர் வருகிறார் இருக்கின்றார். டாக்டர் தானே? டாக்டர் வந்து வந்திருக்கிறார். சரி, அவங்களோட பேர் சொல்லுவோம். நீங்கள் அந்த சிமாக் சரி, இப்ப ஒரு வைத்தியர் எவ்வாறு இருக்க வேண்டுமோ அவ்வாறு அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கியவாறு இந்த மாணவன் தற்போது இங்கே வருகை தந்திருக்கிறார். இங்கே எல்லோரும் ஒரு கரகோஷத்தை கொண்டு உற்சாகமாக இந்த மாணவருக்கு அவனோட எப்படி இருந்து டாக்டர் இங்கே காலத்தில் சிறந்ததொரு வைத்தியராக வர வேண்டும் என்று வல்லவன் நல்லா பிரார்த்தித்துக் கொண்டிதோ இன்னும் ஒரு மாணவனை நாங்கள் அழைக்கின்றோம். ஆகவே மாணவன் ரையா அப்துல் ரஹ்மான் மணி வேண்டும். மாணவன் அப்துல் ரஹ்மான் தற்போது இங்கே வருகை தந்திருக்கிறார். பார்க்கலாம், அவர்கள் கேட்டு பார்க்கலாம் என்னவாக வந்திருக்கிறார் என்று. ரைட், அவன் பேர் தெரியுமா? மௌலவியாக இங்கே வருகை தந்திருக்கின்றார். உண்மையிலே அழகான முறையில் ஒரு மௌலவி எவ்வாறு இருக்க வேண்டுமோ அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கியவாறு தற்போது இந்த மாணவர் இங்கே வருகை தந்திருக்கிறார். ஆகவே அந்த மாணவருக்கும் எங்கள் அன்பு கரகோஷங்களை கொடுத்து நாங்கள் உற்சாகப்படுத்துவோம். இதோ அழகான மௌலவியமாக வருகை தந்ததை இதோ இன்னும் ஒரு மாணவர் வைத்தியர்கள் நிறைந்து இருக்கின்றது. வைத்தியர் தானே? டாக்டர் தானே? உங்களோட பேர் என்ன? வருகை தந்திருக்கின்றார். ஒரு வைத்தியர் எவ்வாறு இருக்க வேண்டுமோ அவ்வாறே இங்கே வருகை தந்திருக்கின்றார். ரைட், எதிர்கால இலட்சியம் என்ன? அன்பு கரகோஷங்களை கொடுத்து சகப்படுத்துங்கள். இவரும் ஒரு வைத்தியராக எதிர்காலத்தில் ஆக வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்துக் கொள்வோம். ஆகவே இதோ ஒரு பைலட் வருகை தந்திருக்கின்றார். ஒரு பைலட் எவ்வாறு இருக்க வேண்டுமோ அவ்வாறு அனைத்து விடயங்களை உள்ளடக்கியவாறு இந்த மாணவன் தற்போது இங்கே மேடைக்கு வருகை தந்திருக்கின்றார். ஆகவே உங்களுடைய பேர் என்ன? ஷமீல் அவர்கள் தான் தற்போது ஒரு பைலட்டாக இங்கே வருகை தந்திருக்கின்றார். ஆகவே நீங்க எப்படி வந்திருக்கிற? எதுல வந்தீங்க? பிளேன்ல தான் இங்கே வந்திருக்கிறாரு. சரியா, போகலாம் போயிட்டு தானே என்னை கொண்டு போறாரு. சரி, எல்லோருமாக ஒரு கரகோஷத்தை கொடுத்து அவர்கள் இந்த மாணவர்களுக்கும் இவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே இது ஒரு மாணவி மாணவி ஒருவர் இங்கே வருகை தந்திருக்கிறார். கேட்டு பார்ப்போம். உங்களோட பேர் என்ன? நீங்க என்ன வந்தீங்க? யாயவத்திலிருந்து தான் வந்தீங்க. முல்லிமாவாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மாணவிக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லோருமாக இந்த மாணவிக்கு ஒரு கரகோஷங்களை கொடுத்து அவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே இதோ அடுத்ததாக லைசன் இல்லாம உங்களுக்கு பயந்து பயந்து நான் வந்து போத்துல போயிருந்தாலுமே உங்களோட நம்பரை தந்து போங்களேன். ரையான் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். ஒரு போலீஸ் காரராக தான் இங்கே வருகை தந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் எகிரி ஸ்டேஷன் என்ன போலீஸ் ஸ்டேஷன்? யாயவத்த போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா? யாயவத்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறாரு. அவை இங்கே எல்லோருமாக ஒரு கரகோஷத்தை கொடுத்து எதிர்காலத்தில் அவரும் சிறந்ததொரு இடத்துக்கு வர வேண்டும் என்று வல்லவர் நல்லாவிடம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்னும் ஒரு பட்டதாரி இங்கே வருகை வந்திருக்கின்றார். இங்கே பட்டம் எடுத்தவுடன் இங்கே கொம்சன் பெற்றிருக்காங்க. அப்படியே வந்திருக்கிறார்கள். அப்படித்தானே? பேரன் பட்டதாரி புறக்கத்திலே அப்படித்தான் வச்சா இல்லை? பட்டதாரியா பேரு. ஒரு பட்டதாரி எவ்வாறு இருக்க வேண்டுமோ அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கியவாறு இந்த மாணவன் இங்கே வருகை தந்திருக்கிறார். அப்ப நீங்க என்ன யூனிவர்சிட்டியில படிச்சு? கொழும்பு பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்துவிட்டு பட்டம் எடுத்த ஒரு மாணவனாக இங்கே வருகை தந்திருக்கிறார். அவ என்ன ஆக போறீங்க? பட்டம் எடுத்துன்னா ஆக போற
டாக்டர் மாதிரி நிறைஞ்சு வைத்திருக்காங்க யாகத்தில். சரி வாங்க. இது ஒரு மாணவி இங்கே அழகான முறையில் தயாராகி கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்றார். கையில் ஒரு பேக்கை வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு பார்த்தாலே விளங்கியாரு, செல்ல தேவையில்லை, தாரண்டி. சரி கேட்டு பார்ப்போம். உங்களோட பேர் என்ன? ஏர் ஹோஸ்டஸ். இது எவ்வாறு இருக்க வேண்டுமோ அனைத்து விடயங்களையும் அனைத்து அந்த லட்சணைகளையும் உள்ளடக்கியவாறு இங்கே வருகை தந்திருக்கின்றார். ஆகவே அவருக்கும் எங்கே எல்லோருமாக இணைந்தொரு கரவசத்தை அழகி வருவீர்கள். இவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தருகின்றோம். ஆகவே தாராளம் கொடுத்து உமா பாப்பா எல்லோருமாக இணைந்த ஒரு கரகோஷத்தை கொடுத்துங்க. நன்றி. இதுதான் போலாகிறது. இது ஒரு வைத்தியர் நினைக்கின்றேன். அப்பா இதே மாதிரி வைத்தியர் உருவாயினா நீங்களும் காலேஜ் எங்க எந்த பேர் சொல்லுங்க. இதோ ஷிப்கா அவர்கள் வருகை தந்திருக்க. என்னவா வந்திருக்கிறேன்? குய்யாபிட்டிய வைத்தியசாலையில் இருந்து வருகை தந்திருக்கின்றார். எனக்கு இப்ப 2-3 நாளா ஒரே காய்ச்சல், மறந்துடும் இல்லையா? என்ன நோய்? முகத்துல மறந்துடும் எங்க எல்லோருமாக ஒரு கரகோஷத்தை கொடுத்து சாப்பிடுங்கள். இந்த சிற்பா சகோதரிக்கும் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். லோயர் ஒருவர் இங்கே வருகிறார். நான் வக்கீல் இங்கே. டாக்டர் தப்பு செய்தார் இல்லை, அவரை இழுத்துக்கொண்டே வர பார்க்கிறீர்கள். உங்களோட பேர் என்ன? இதோ இந்த மாதிரி ஜிபா இங்கே வருகை தந்திருக்கிறார். என்னவா வந்திருக்கிறீங்க? எல்லோருமாக ஒரு கரவசத்தை கொடுத்து ஒரு இருக்க வேண்டுமோ அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கியவாறு இந்த சகோதரி இங்கே வருகை தந்திருக்கின்றார். ஆகவே அவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். பார்த்தாலே விளங்கியது தானே, ஆசிரியர் தானே, டீச்சர் தானே. என்ன பாட வேண்டிய? ஒரு ஆங்கில பாட ஆசிரியர் இங்கே வருகை தந்திருக்கின்றார். ஆகவே ஆசிரியர் ஒருவர் எவ்வாறு இருக்க வேண்டுமோ அனைத்து அங்கலட்சணைகளையும் உள்ளடக்கியவாறு அழகான முறையில் இங்கே வருகை தந்திருக்கின்றார். இன்னைக்கு ஸ்கூல்ல நினைச்சுதானே வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. உங்களோட பேர் வந்து டீச்சர் தானே. எங்க எல்லோருமாக இணைந்து ஒரு கரகோஷத்தை கொடுத்து இந்த மாணவிக்கும் எதிர்காலத்தில் சிறந்த இடத்துக்கு இவரும் வர வேண்டும் என்று வல்லவன் எல்லாம்